இது சோலார் கேள்வி பதில் பார்ட் 2. இபி சர்வீஸ் அப்பாவோட பேர்ல இருக்கு. அப்பா காலமாயிட்டாரு. இப்ப நான் சப்சிடி அப்ளை பண்ண கிடைக்குமா? ஓகே. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நெறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு. என்னன்னா, வீடு ஆரம்பத்துல கட்டும்போது அப்பா பேர்ல இருந்திருக்கும். தற்சமயத்துல ஏதாவது அவங்க தவறி இருக்கலாம். அந்த மாரியான டைம்ல நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டோம். பட் சப்சிடி அப்படின்னு போகும்போது, இது ரொம்பவுமே முக்கியமான விஷயங்க. ஏன்னா, எந்த பேர்ல இபி சர்வீஸ் இருக்கோ, அந்த பேருக்கு தான் சப்சிடி போகும். அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து இபிக்கு சப்மிட் பண்ண போறோம். ஸோ உங்களுடைய கேசஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது அப்பாவோட பேர்ல இருந்து உங்க பேருக்கு மாத்தி, அதுக்கப்புறமா சப்சிடி அப்ளை பண்ணோம்னா, டைரக்ட்டா உங்க அக்கவுண்ட்டுக்கே சப்சிடி வந்துரும். சார் நெட் மீட்டரோட காஸ்ட் என்ன? ஸோ சோலார் நெட் மீட்டரோட காஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ரூ. 4770. அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லா இதுதான் ஜென்ரல் பிரைஸா இருக்கு. இதுக்கு முன்னாடி ரூ. 10,550 இருந்தது. இப்ப நம்ம கவர்மெண்ட் ரூ. 4770 மாத்தி இருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் வரும்போது முன்னாடியே நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அட் பிரசன்ட் நம்ம 4770 தான் கட்டிட்டு இருக்கோம். அடிஷனல் லோடு எவ்வளோ சார்ஜ் வருங்க சார்? இந்த அடிஷனல் லோடு சார்ஜஸ் மட்டும் தான் பாத்துட்டீங்கன்னா பிக்சடா சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா, நெட் மீட்டர் அப்படின்றது டிஃபால்ட்டாவே கவர்மெண்ட் ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க, இவ்வளவு கட்டணும்ன்றது சொல்ல முடியுது. அடிஷனல் லோட் அப்படின்றது நீங்க எவ்வளவு கிலோவாட் அடிஷனலா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றது இருக்கு. ரெண்டாவது, ஆல்ரெடி எவ்வளவு டெபாசிட் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இது வரும். ஸோ இது முன்னாடியே தெரியுமா, இதுக்குன்னு ஏதாவது டைம் டேபிள் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இபில இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதுல நீங்க எவ்வளவு அடிஷனல் லோடு சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இது டிஃபைன்டா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களோட கேசஸ்ல நாங்க ஒரு கஸ்டமருக்கு 3 கிலோவாட்ல இருந்து 5 கிலோவாட் அப்ளை பண்ணோம். 2 கஸ்டமருக்கு இதே கெப்பாசிட்டியில தான் பண்ணோம். ஆனா ஒவ்வொருக்கும் வேற வேற பிரைஸ் வந்தது. ஸோ சிமிலர் பிரைஸ்னா கூட நம்ம ஆவரேஜா ஒரு பிரைஸ் சொல்ல முடியும். 3 to 5 வந்தா இந்த ரேட் அப்படின்றது பிக்சடுன்னு சொல்லலாம். பட் இங்க 2 பிரைஸ் டிஃபரெண்டா வந்ததுனால இது பிக்சடா நம்மளால சொல்ல முடியல. ஆன் தி டைம் நீங்க எப்போ அப்ளை பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வர எஸ்எம்எஸ்ல தான் அதோட பிரைஸ் டீடைல் தெரிய வரும். எங்க எலக்ட்ரீஷியன் இந்த சோலார் எல்லாம் சம்மர்ல தான் வேலை செய்யும், விண்டர்ல வேலை செய்யாதுன்னு சொல்றாரு. சார், இது அவர் மட்டும் இல்லைங்க. மேலோட்டமா எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, சோலார் அப்படின்றது சம்மர்ல வேலை செய்யும், விண்டர்ல வேலை செய்யாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம சேனல்லயே இத பத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம்னு நினைக்கிறேன். சோ இந்த சம்மர், விண்டர் அப்படின்றது எத பேஸ் பண்ணி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி நினைக்கிறாங்க. பொதுவா சோலார் பேனல் அப்படின்றது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி வேலை செய்யறது இல்ல. இது வந்து வெளிச்சத்தை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யுது. இர்ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சம்மர்ல ஏன் அதிகமா வேலை செய்யற மாதிரி தெரியுதுன்னா, காலையில சீக்கிரமே சன்லைட் வந்துரும். சாயந்தரம் ரொம்ப நேரம் சன்லைட் இருக்கும். ஸோ ரொம்ப லாங் பீரியடுக்கு நமக்கு சன்லைட் கிடைக்கிறதுனால சம்மர்ல ரொம்ப ஜாஸ்தியான ப்ரொடக்ஷன் கிடைக்கிறது ப்ராக்டிகலி பாசிபிள். அதனால தான் சம்மர்ல ரொம்ப நல்லா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்காக வின்டர்ல வேலை செய்யாதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. வின்டர்ல சன் இருக்கிற போர்ஷன், அதாவது காலையிலயும் சரி சாயந்தரமும் சரி, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் உங்களுக்கு சன்லைட்டே வரும். சீக்கிரமா மறைஞ்சிரும். அதனால ப்ரொடக்ஷன் கம்மியா தெரியும். மத்தபடி வந்து பாத்துட்டீங்கன்னா, ஹீட்ட பேஸ் பண்ணி இது வேலை செய்யறது கிடையாது. ஈவன் தோ வின்டர் சீசன்லயும் ஒரு வெளிச்சம் நல்லா கிடைச்சாலே போதும், சோலார் பேனல் நல்லா வேலை செய்யும். அத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு, இல்ல நீங்களே நிக்கிறீங்க. உங்க நிழல் விழற அளவுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா, கண்டிப்பா சோலார் பேனலோட ப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்குங்க.